வந்திருக்கும் அனைவருக்கும் என்னோட முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஃபர்ஸ்ட் சொல்ல போனோம்னா நான் என்னோட நன்றிகளை தெரிவிச்சுக்கணும். பிக் பிரிண்ட் பிக்சர்ஸ் கார்த்திக், வெற்றிவேல் சினிமாஸ், அப்புறம் டைரக்டர் ஸ்ரீ கணேஷ். என்னை இந்த பேனருக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணது மிஸ்டர் பிருத்வி, இந்த படத்தோட இபி. ரொம்ப பெரிய தேங்க்ஸ். பிகாஸ் இவங்களோட முதல் படம் ஆல்ரெடி கிரகணம்ல ஒரு சின்ன ரோல் பண்ணியிருந்தேன். ஸோ அது மூலியமா திருப்பி கூப்பிட்டாங்க. நல்லா அதில் அந்த ரோலில் நல்லா பண்ணியிருந்தேன்னு சொல்லி. ஸோ நான் டேரக்டரை மீட் பண்ணி அவர் ஸ்டோரி சொல்லும்போது நான் ஆஸ் யூஸ்வல் கொஞ்சம் ஹெசிடென்ட்டாக இருந்தேன், இந்த மாதிரி ரோலா. பட் அவர் சொன்னார், ஷார்ட்டாக சொல்லணும்னா இந்த ரோல் வந்து ஒரு நடிப்பு திறனை வெளிப்படுத்துகிற ஒரு நல்ல கதாபாத்திரம்னு சொல்வேன். ஸோ நான் இண்டஸ்ட்ரிக்கு இது என்னோட ஃபர்ஸ்ட் படம். நான் ஒரு நல்ல சக்ஸஸ்ஃபுல்லாக ஆக்ட்ரஸாக ஆகணும்னு நினைக்கிறேன். அதாவது நல்ல நடிப்பு திறனை வெளிப்படுத்துகிற ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஆக்ட்ரஸ். ஸோ அதுக்கு இந்த ரோல் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் ரொம்ப தேங்க்ஸ் டு ஸ்ரீ கணேஷ். ரொம்ப குவிக்காக பண்ணுவார், ரொம்ப ஃபாஸ்ட்டாக பண்ணுவார். மயன்கோபி சார் சொன்ன மாதிரி தான், ஓகே இன்னும் டேக் போகலாம், நல்லா இருக்கு மீரா, பட் இன்னொன்று ஒரு வாட்டி போகலாமே அப்படின்னு சொல்லுவார். ஸோ ஃபுல் கிரெடிட்ஸ் டு ஸ்ரீ கணேஷ் சார், பிக் பிரிண்ட் பிக்சர்ஸ் கார்த்திக் அண்ட் ஹோல் க்ரூ. ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னா, நாசர் சாரோட நான் ஒரு சீன் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்னோட ஃபர்ஸ்ட் படத்துலேயே நாசர் சாரோட நான் நடிச்சது ரொம்ப ரொம்ப பெருமையாக கன்சிடர் பண்ணுறேன், ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறேன். ஸோ இந்த படம் கண்டிப்பாக ஹிட் ஆகும். ட்ரெய்லர், டீசர் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு. ஹீரோவோட எனக்கு பெருசாக சீன்ஸ் இல்லை, பட் ஸ்டில் நான் ட்ரெய்லர் டீசர் பார்த்ததுல ஹி ஹஸ் டன் அ வெரி குட் ஜாப். ஸோ ஐ ஹோப் த மூவி இஸ் அ வெரி குட் சக்ஸஸ். அண்ட் நான் உங்களோட தமிழ் சென்னை பொண்ணு, நீங்கள் எல்லாரும் எனக்கு கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த படத்தில் நான் ஏற்கனவே ஏன்னா இன்னைக்கு நிறைய திறன்கள் வருது. இந்த டிஜிட்டல் இந்த டெக்னாலஜி வந்த பிறகு நிறைய இளைஞர்கள் வராங்க. முன்னெல்லாம் கையெழுத்து நல்லா இருக்கு சார், என்ன அசிஸ்டன்டா சேர்த்துக்குங்க அப்படின்ற ஒரு காலம் கடந்து இன்னைக்கு அவங்களாவே ஒரு செல்போன்லயே ஒரு ஷார்ட் பிலிம் எடுத்து அதன் மூலமா ஒரு ப்ரொடியூசர் இம்ப்ரெஸ் பண்ணி வரதுக்கான ஒரு காலகட்டம். அதனால நிறைய திறமையான இளைஞர்கள் வராங்க. அந்த திறமையான இளைஞர்கள்ல எத்தனை பேர் ஒரு படம் எடுத்து முடிச்சு அதை திரைக்கு கொண்டு வந்து ஒரு அடையாளத்தை பெறாங்கன்றது தான் ஒரு பெரிய கேள்வியா இருக்கு. அந்த மாதிரி வர்ற திறன்கள் அனைத்துக்களுக்கும் என்னுடைய மனதார்ந்த வரவேற்பு. வெற்றி தம்பியா இந்த படத்தோட ஹீரோ. தம்பியா எனக்கு முன்னாடியே தெரியும். எங்க ஸ்டுடியோல இருந்து ஒரு 4 பேர் நடிச்சிருக்காங்க. முத்து தம்பி, வெற்றி தம்பி, அதுக்கப்புறம் மதன், இந்த மாதிரி நிறைய மக்களுக்கு வாய்ப்பு கொடுத்த ஸ்ரீ தம்பிக்கு பெரிய வாழ்த்துக்கள். இதில் நானும் நல்ல கதாபாத்திரம் பண்ணியிருக்கேன். நான் கல்லூரி படிக்க சொல்ல எனக்கு ஒரு பெரிய ஆசை. எல்லாரும் சொல்லுவாங்க என்ன ஆகணும் அப்படி சொல்லுவாங்க. நான் போலீஸ் ஆகணும்னு ஆசைப்பட்டேன். அது வாழ்நாள் நடக்க முடியாத ஒரு பெரிய காரியமாக போச்சு எனக்கு. அதுக்கப்புறமா ஸ்ரீ தான் எனக்கு வேஷம் கொடுத்து எனக்கு ஒரு போலீஸாக காட்டி எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் பெரிய சந்தோஷமா இருக்கு. நான் முதல் டைம் யூனிஃபார்ம் போட்டு பார்த்தாங்க. எனக்கு அந்த யூனிஃபார்ம் வாங்கிட்டேன் திருப்பி. இது பத்திரமா ஞாபகார்த்தமாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி நான் தம்பிகிட்ட சொல்லி கேட்டு வாங்கிட்டாரு. என்னோட விருப்பம் அது. முதல்ல போலீஸ் அதிகாரம் ஆகணும்னு ஆசைப்பட்டோம். அதுக்கப்புறமா தியேட்டர் ரொம்ப பிடிக்கும் எனக்கு, அதனால நடிக்கணும்னு ஆசைப்பட்டேன். 2 தான் என் வாழ்க்கையில பெரிய கனவா இருந்துச்சு. அது 2மே இது நடந்துச்சு இந்த படத்துல. மேன்மக்கள் எல்லாரும் ஒன்னா சேர்ந்து சொல்ல அது ஆட்டோமேட்டிக்கா ஒரு பெரிய மேட்சிங் நடக்கும். அந்த இடமே நல்ல வைப் எப்போதும் சேர்த்துக்கணும். பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கணும் எப்போதுமே. நடக்கும் என்ற நம்பிக்கை இருக்கணும் எப்போதுமே. யார் மனசையும் புண்படுத்தக்கூடாத ஒரு பெரிய விஷயம் இருக்கணும். அது சீ தம்பிக்கிட்ட இருக்கும் எப்போதுமே. நீங்க என்ன வேலை பார்த்தாலும் சரி, தப்பாக அண்ணா ஒன் மோர் பெட்டர்மெண்ட் போய்க்கலாமா, தப்பை நானே பண்ணியிருந்தாலும் அண்ணா நல்லா இருந்ததுண்ணா, சூப்பரா இருந்ததுண்ணா, ஒரு பெட்டர்மெண்ட் போய்க்கலாங்கண்ணே. ஒரு 4 டேக் ஆகணும், 5ஆம் டேக் அப்படிதான் சொல்லுவாங்க. தம்பி என்ன தம்பி தப்பா பண்றேன்னா, இது தப்பு இல்லை இல்லைன்னா டைலாக் பண்ணி விட்டாருன்னா போய் பார்த்து சொல்லிட்டு அப்படின்னு அசிஸ்டன்ட் சொல்லி விட்டுருவாங்க. சொல்லிட்டாங்க டைலாக் பார்த்தீங்கன்னா அப்படின்னு, அண்ணா சூப்பரா பண்ணீங்கன்னா அப்படி இருந்துச்சுன்னா அந்த பெட்டர்மெண்ட் போய்க்கலாம்ண்ணா அப்படின்னா மனசு வலிக்காது. நீங்க ஆயவும் நடிக்கலாம். அப்படிதான் இருந்துச்சு உண்மையிலே. அது சீ தம்பிக்கு பெரிய வாழ்த்துக்கள். உண்மையிலே ஒரு மிக மகிழ்ச்சியான ஒரு விழா. முதல் முறையாக என்னுடைய திரையுற வாழ்க்கையில இன்னொரு திரைப்படத்தை எடுத்து வெளியிடக்கூடிய முழு பொறுப்பையும் ஏற்றிருக்கிறேன். இது மாதிரிலாம் நம்ம செஞ்சதில்லை. ஏன்னா அந்த படம் நம்மளை செய்ய வச்சிருக்கேன். அந்த மாதிரி முதலாக இந்த படத்துல தயாரிப்பாளர் வெள்ளப்பாண்டி அவர்களுக்கு என்னுடைய வரவேற்பும் வணக்கமும். உண்மையாகவே ரொம்ப ரசனையான ஒரு தயாரிப்பாளர். அந்த டீமுக்கான சுதந்திரத்தை கொடுத்து ஒரு நல்ல முயற்சி எடுத்து முதல் படமே படமாத்தன்னு தான் சொன்னேன். எங்களுக்கெல்லாம் ஒரு வாட்டி நல்ல படம் அமையணுமேனு பெரிய வேண்டுதலாக இருக்கும். உங்களுடைய முதல் படமே இவ்வளோ ஒரு அழகான படமாக உங்களுக்கு அமைஞ்சது உங்களுடைய மிகப்பெரிய அதிர்ஷ்டம். அதுக்கான அந்த டீமோட நீங்கள் செலக்ட் பண்ண வருதுன்னு சொன்னேன்.
அவருக்கு நன்றி வாழ்த்துக்களும். அதே மாதிரி வந்து இது மொத்தமாக வந்து இப்போ நாங்கள் யார் என்ன பண்ணாலும் இதோடைய மொத்த அச்சாணி யாருன்னு கேட்டிங்கன்னா பிக் பிரிண்ட் கார்த்திக் மொத்தத்தையும் கோஆர்டினேட் பண்ணி அவ்வளவு பேரையும் சேர்த்து நாசர் சார் சொன்ன அந்த ப்ரொடக்ஷன் டிசைனை வந்து பண்ணினது வந்து கார்த்திக். அவருடைய அனுபவத்தில் ஒருத்தர் ஒரு ப்ரொடக்ஷன் செட்டப்பை பாராட்டுறாருன்னா அதுக்கான முழு பாராட்டம் கார்த்திக் போகணும். ஏன்னா அவங்க தான் வந்து இந்த ப்ரொடக்ஷன் இப்படி இருக்கணும், என்ன செலவு பண்ணணும், எப்படி பண்ணணும், எவ்வளோக்குள்ள எடுக்கணும், எல்லாத்துலேயும் மினிட் டு மினிட் வாட்ச் பண்ணது அவங்க தான், அந்த டீம் தான். ஸோ அவருக்கு நன்றி. இது போன்ற மேலும் வீடியோக்களுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.